தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. நீண்ட நாட்களாக ஆசிரியர் தகுதி தேர்வு எனப்படும் டெட் தேர்வு மற்றும் பதவி உயர்வு குறித்து நீடித்து வந்த பல்வேறு குழப்பங்களுக்கு தற்போது தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய அரசிதழ் அறிவிப்பு ஒரு முக்கிய முற்றுப்புள்ளியை வைத்துள்ளது. குறிப்பாக உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் முதுகலை ஆசிரியர் பதவி உயர்வுகளுக்காக காத்திருக்கும் ஆசிரியர்களுக்கு இந்த அறிவிப்பு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. தமிழக அரசின் புதிய அரசிதழ் அறிவிப்பின்படி உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் முதுகலை ஆசிரியர் பதவி உயர்வுகளுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் தேர்ச்சி கட்டாயமில்லை என்பது தற்போது தெளிவாகியுள்ளது. முன்னதாக கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் ஆசிரியர் பணியில் தொடரவும் பதவி உயர்வு பெறவும் டெட் தேர்ச்சி அவசியம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இது சுமார் 1,75,000 ஆசிரியர்களை பாதிக்கும் என கருதப்பட்ட நிலையில் தற்போது சில குறிப்பிட்ட உயர் பதவிகளுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருப்பது ஆசிரியர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இருப்பினும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர், நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பதவி உயர்வுகளுக்கு டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது இன்னும் கட்டாயமாகவே உள்ளது. டெட் தேர்வு எழுத வேண்டிய மற்ற ஆசிரியர்களுக்காக வரும் ஜூலை 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் சிறப்பு தகுதி தேர்வை நடத்த பள்ளிக் கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. அதேபோல் பணி ஓய்வு பெற இன்னும் 5 ஆண்டுகள் மட்டுமே உள்ள மூத்த ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட விலக்கு தொடர்ந்து அமலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மூத்த ஆசிரியர்களுக்கு தேவையற்ற மன உளைச்சல் தவிர்க்கப்பட்டுள்ளது. மற்றொரு சிறப்பு அம்சமாக முதுகலை ஆசிரியர் பதவி உயர்வு வழங்கப்படும் போது அதில் 18% இடங்கள் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றும் தகுதியான பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஒதுக்கப்படும் என தமிழக அரசு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அரசின் இந்த தெளிவான வழிகாட்டுதல்கள் பதவி உயர்வு தொடர்பான சட்ட சிக்கல்களை குறைப்பதுடன் தகுதியான ஆசிரியர்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது.